வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம டெக்னாலஜி வேர்ல்டில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெசன்டேஷன் ஏஐ பார்க்க போகிறோம். அது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். நம்ம சேனலில் இத்தனை நாளாக வீடியோ வரல, ஆனால் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்துடும். இது ஒரு கேரண்டினே நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். இனிமேல் நான் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஏஐ ப்ரெசன்டேஷன் க்ரியேட்டர், அதாவது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஒரு ஏஐ மூலயமா க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ட்ரஸ்டடான இருக்குது. அப்புறம் ஸ்கூல் போகிறவங்க, ஸ்கூலில் ஏதாவது ப்ராஜெக்ட் தந்தாங்கன்னா, இல்லை காலேஜ் படிக்கிறவங்க, இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க. உங்கள் கூகுளில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஸ்லைட்ஸ் கோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஏஐ ப்ரெசன்டேஷன் மேக்கர்னு ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரோம் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம எல்லா குக்கீஸும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணணும். முதல்ல கெட் ஸ்டார்ட்னு கொடுத்து உங்களோட டாபிக், அதாவது நான் கொஞ்சம் டெஸ்க்டாப் சைட்டை ஆன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும், டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா நீங்களும் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டாபிக் கொடுக்கணும். இப்போ நான் வேர்ல்டு வார் 2ன்னு டாபிக் கொடுக்குறேன் கைஸ். வேர்ல்டு வார் 2. ஓகே, நீங்கள் அப்புறம் அது டைப் பண்ணும்ல, அந்த டோன், அதாவது அந்த ரைட்டிங் டோன் எப்படி இருக்கோ நீங்கள் சொல்லணும். க்ரியேட்டிவ்னா ஒரு மாதிரி வேறு இதில் இருக்கும். ப்ரொஃபஷ்னல், கேஷுவல், ஃபார்மல். நீங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறதா இருந்தால் இந்த லாஸ்ட்டு 3 ட்ரை பண்ணலாம். இல்லை அப்பயும் நீங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருந்தீங்கன்னா க்ரியேட்டிவ், இல்லை ஃபன் வேணும்னா ஃபன். அது உங்கள் இஷ்டம் கைஸ். நான் சஜஷன் பண்ணுறதுக்கு இங்கே எதுவும் இல்லை. நான் கேஷுவல்னு போட்டுக்கிறேன். அப்புறம் லாங்குவேஜ் நான் இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். அப்புறம் எத்தனை ஸ்லைட்ஸ் வேணும்னு எத்தனை ஸ்லைட்ஸ் வேணும்னு கேட்குறதுக்கு ஒரு நிமிஷம் கைஸ். இப்போ நான் 25ன்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் மாடல், என்ன மாடலில் இருக்கணும்னு கேட்குறாங்க. கீழே ஸ்டைலு, இதில் நான் இந்த ப்ரொஃபஷ்னல்ன்ற மாடலில் கிளிக் பண்ணி என்னோடய பிபிடியை நான் இப்போ ஜென்ரேட் பண்ண போகிறேன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது 20க்கு மேலே இருக்கக்கூடாதுங்க கைஸ். அதனால் நம்ம 20யே வச்சுக்கலாம். இது எனக்கு தெரியும், ஆக்சுவலாக உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் 25 டைப் பண்ணேன். இப்போ நான் இதை ஜென்ரேட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் லாகின் பண்ணிக்கோங்க. நானும் இப்போ லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ என் பேஜ் ஓப்பன் ஆகுது. எனக்கு இப்போ பிபிடி ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது வேர்ல்டு வார் 2 பற்றி. நான் அந்த குக்கீஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கைஸ், நம்ம சேனலில் கேமிங் வீடியோஸ் போடலாமா, இதுக்கு மேலே போட வேணாமான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்கள் கமெண்ட்ஸை பார்த்துட்டு நான் பண்ணுறேன் கைஸ். என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொடுங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் கைஸ். இங்கே நம்ம எடிட் பேஜ் ஓப்பன் ஆகும். டியூட்டோரியல்ஸ்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்லைடு இது ஓப்பன் ஆகும்.
மேலே போனீங்கன்னா, அதாவது இருங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். கார்னரில் டவுன்லோட் பட்டன் இருக்கும். அதை கொடுத்து ஃபைல் உங்களுக்கு எந்த டைப்பில் டவுன்லோட் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். நான் பிடிஎஃப்னு கொடுத்து டவுன்லோட் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து டவுன்லோட் ப்ராசஸ் ஆகும். கீழே நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே கைஸ், எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு, டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை க்ரோமில் ஓப்பன் பண்ணி டவுன்லோட்ஸ் போனேன்னா இப்போ அந்த பிடிஎஃப் இருக்கும். சரிடா, இது பிடிஎஃபாக தானே இருக்குது, பிபிடியாக நீ சொன்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்கிட்ட ஒரு வழி இருக்குது கைஸ். அடுத்த வீடியோவில் பிடிஎஃபை எப்படி பிபிடியாக மாற்றுறதுன்னு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ அடுத்த வீடியோ வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுறது உங்கள் டெக்னாலஜி. மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய லைக்ஸ் வாங்கி கொடுங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.